ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ உயிராய் நேசித்த உன்னை விரும்பிய உறவு நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வருகிறார். தவிர்க்காமல் கேள். ஆம் செல்லமே, நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே? உன்னுடன் எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை. நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும். இதை அறிந்து நடந்து கொள். ஓர் உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு. இருளை மட்டும் தேடி போய்விடாதே. நான் உனக்கு அதை நிச்சயமாக அறிய வைப்பேன். உனக்குள் இருக்கும் திறமையை உனக்கு நான் உணர்த்துவேன். சத்திய தர்மத்தை மீறி நடக்காமல் இருக்க உனக்கு வழி சொல்லித் தருவேன். உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடந்து கொள்கின்ற குணம் கொண்டதாய் இருக்கின்றது. ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனைகளும் வலிகளும் துன்பங்களும் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கிறது. ஆகவே உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் இருக்கிறேன் உன் சாயப்பா. என் செல்ல பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பேன். உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம். என் செல்லமே, உன் மனதை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். மற்றவர்களுக்கு நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிவார்கள். அதனால்தான் உன் வாழ்க்கை ஜெயமாகவும் நிம்மதியுடனும் கூடிய வாழ்க்கையாய் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிந்திய நீரை அள்ள முடியாது. அதே போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கான நேரம். உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் இருக்க கிடையாது. ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு. மற்றவைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. உனக்காக நான் இருக்கிறேன் என் செல்லமே. எவ்வளவு மனம் திறந்து மற்றவருக்கு நல்லது செய்கிறாயோ அந்த அளவு உன் மனம் தூய்மையாகிறது. அதில்தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. எந்த ஒரு மனது கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த மனதில்தான் உன் சாயப்பா குடியிருப்பேன் என்பதில் சந்தேகமே இல்லை. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக நீ மனம் வருத்தப்பட வேண்டாம், புண்பட வேண்டாம். நீ பழகும் எல்லோருமே உனக்கு புத்திசாலித்தனத்தை அங்கீகரிக்க முடியாது தானே. வன்முறை மோசமானது. ஆனால் அடிமைத்தனம் வன்முறையை விட மோசமானது. கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொள்பவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும், ஏன் உன் வார்த்தைக்கு மதிப்பே இல்லாத இடத்திலும் நீ யாரென்று யாருக்கும் நிரூபிக்க தேவையே இல்லை. மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல். இதுவே உனக்கு மிகப்பெரிய நல்லதொரு பதிலை தரும். எவன் ஒருவன் பிறர் மீது குறை சொல்லிக்கொண்டே குதர்க்கம் செய்கின்றானோ அவன் உள்ளத்தை காயப்படுத்துகிறான். எவன் ஒருவன் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு சாயி சாயி என்று என்னை முழு மனதோடு சரணடைகிறானோ அவன் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான். உன்னை பாதுகாத்து வழி நடத்துவதுதான் என்னுடைய தலையாய கடமை. நீ இருக்கும் இடத்தில் எந்த நோயையும் நெருங்க விடமாட்டேன். எந்த சூழலிலும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லவே. பிறகு பார், உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது. இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவளாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். அப்போதுதான் எதற்கும் நீ கலங்குவதற்கு அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான நிலையை உனக்குள் கொண்டு வருவதற்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும்.
ஆனால் நீ என்னையே நினைத்து நினைத்து என் நாமத்தை சாயி சாயி என்று உச்சரிக்க உச்சரிக்க உன்னை உன் சாயப்பா பக்குவ நிலைக்கு நான் கொண்டு வந்து விடுவேன். ஆகவே நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நான் உனக்கு நிச்சயமாக பல மடங்கு பெருகச் செய்து உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன். கலங்காதே. எதையும் என்னால் செய்ய முடியாது என்று சொல்லாதே. நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. ஆம் செல்லமே, அப்படி இருக்க இருக்க நிச்சயமாக உனக்கான வெற்றி படிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒருமுறை நீ என் பாதங்களில் பணிந்து விட்டால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை. வாழ்க்கையில் வரும் எதுவும் நிரந்தரமில்லை. உன் மன நிம்மதியே உன் சாயப்பாவுக்கு முக்கியம். யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை. உனக்கு உணவு, வாழ்வு, இருக்க இடம், அன்பு அனைத்தையும் உன் சாயப்பா நான் தருகிறேன். அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு நொந்து போகாதே. இந்த பிரபஞ்சத்தில் சடக்கென்று பேசுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்ன பேச வேண்டும், எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தி பேசுபவர்கள், நோகடிக்குமாறு பேசுபவர்கள். எல்லாம் வஞ்சகர்கள் தான். அவர்கள் உன்னை பற்றி பேசியதையோ சிறிதும் பொருட்படுத்தாதே. அவ்வளவுதான் அவர்களுடைய புத்தி என்று விலகிவிடு. வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக அடையப் போகிறாய் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர்கள் முன் நல்லபடியாக வாழ்ந்து காட்டு என் செல்லமே. வாழ்ந்து உயர்ந்து விட்டால் இந்த பிரபஞ்சத்தில் பொறாமையுடன் பேசுவார்கள். அதே சமயத்தில் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மனிதர்களின் குணம். சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியமே இல்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நீ வரப்போகிறாய் என் செல்லமே. சாப்பாடு போடு, சாப்பாடு, அன்னம் விடுங்கள் அம்மா தாயே என்று உன் வீட்டு முன் யாராவது நின்று யாசகம் கேட்டால் அந்த பசியால் இருப்பவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை மறந்துவிடாதே. அவனுக்கு வயிறார பசியார உணவு கொடு. நிச்சயமாக உனக்கு பல மடங்கு புண்ணியங்களை நான் உண்டாக்கி தருவேன். உனக்காக நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். இதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை. இதை நீ முதலில் நம்பு. ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.